ஹலோ குட்டீஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இன்னைக்கு நம்ம இன்னொரு புது கதை கேட்கலாமா? சரி, ஒரு ஃபாரஸ்ட்ல இந்த இன்செக்ட்ஸ் குரூப்ஸ் எல்லாம் என்ன செஞ்சிச்சுங்களாம், எல்லா அனிமல்ஸும் ஹாப்பியா இருக்காங்க, நம்ம மட்டும் ஏன் ஹாப்பியா இருக்க மாட்டேங்கிறோம், நம்மளும் ஒரு பாத் டப் கட்டிக்கலாம், அப்பப்போ போய் குளிச்சுட்டு ஜாலியா இருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பாத் டப் கட்டிக்கிட்டாங்களாம். அதெல்லாம் வெறும் இன்செக்ட்ஸ்க்கு மட்டும்தானா. அப்போது அந்த பாத் டப்பை பார்த்துக்கிற பொறுப்பு இந்த பீட்டில்ஸ்கிட்ட கொடுத்துருந்தாங்களாம். அவங்க அந்த பிளக் ஹோல்குள்ளே எதுவும் அடைச்சிக்காமல் பார்த்துக்கிறது தான் அவங்களோட வேலையாக இருந்துட்டு இருந்துச்சான். அவங்களும் அதை ஒழுங்காக செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களாம். ஆனால் ஒரு நாள் என்ன ஆச்சா, திடீர்னு ஏதோ ஒன்று பெருசாக ஜெஜான்டிக்காக ஒரு பெரிய ஒரு ஆப்ஜெக்ட் அங்கே விழுந்துருச்சான். இந்த பீட்டில்ஸு அப்படியே ஐயோ என்னடா இது, என்னமோ விழுந்திருக்கே, வாங்கன்னு சொல்லிட்டு எல்லா இன்செக்ட்ஸும் போய் பார்த்தா அது ஒரு பெரிய வாட்டர் மெலனா. ஐயோ என்ன இது, என்ன செய்யறது, இது எப்படி நம்ம அங்கேருந்து எடுக்கிறது, மழை பெஞ்சிச்சுன்னா அடைச்சிக்குமே, நம்மளோட வாட்டர் டப் எல்லாம் போயிடுமே அப்படி சொல்லிட்டு எல்லா இன்செக்ட்ஸும் ஆளுக்கு புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்களாம். அப்போ இந்த பீட்டில்ஸ் எல்லாம், இருங்க இது எங்களோட தப்பால தானே இந்த மாதிரி ஆயிடுச்சு, நாங்களே தள்ளுறோம் இருங்கன்னு சொல்லிட்டு 5 பீட்டில்ஸ் எழுந்து வந்துச்சுங்களாம். வந்துட்டு அந்த வாட்டர் மெலன் பக்கத்துல நின்னுட்டு 1 2 3 தலை அப்படின்னு சொல்லிச்சுங்களாம். அந்த வாட்டர் மெலன் அங்கேருந்து அசையவே இல்லையா. சரி போ நாங்க வரோம்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஸ்ட்ராங்கஸ்ட் இன்செக்ட்ஸ் வந்தாங்களாம். வந்துட்டு தள்ளு 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 அப்படின்னாங்களாம். தள்ளவே இல்லையா. அடுத்தது அங்க இருக்கிற மற்ற இன்செக்ட்ஸ் எல்லாம் ஸ்மார்ட்டா யோசிச்சு பார்த்தாங்களாம், எப்படி அந்த வாட்டர் மெலன் அங்கேயே நகர்த்துறதுன்னுட்டு. ஒண்ணுமே நடக்கலையாம். அப்போ அங்க ஒரு குட்டி ஆண்ட் ஒன்று இருந்துச்சான். அது என்ன செஞ்சுச்சான், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு கேட்டுச்சான். இந்த பீட்டில் ஒன்று எழுந்து என்னது, இங்க பாரு உன்னை நசுக்கிடுவேன், நாங்களே ஒரு டென்ஷன்ல இருக்கிறோம், நீ வேற இந்த நேரத்துல காமெடி பண்ணிக்கிட்டு போ அப்படின்னு நடிச்சான். அப்போ மற்ற இன்செக்ட்ஸ்லாம் இரு நாங்களே யோசிச்சுட்டு இருக்கிறோம், நீ போயேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆண்ட் தரத்தி விட்டாங்களாம். ஆண்ட் என்ன பண்ணுச்சான், போச்சான். அன்னைக்கு சாயந்தரம் வரும்போது thousands and thousands of ants கூட்டிட்டு வந்துச்சான். இந்த இன்செக்ட்ஸ்க்குலாம் ஒன்றும் புரியலையா, பாரு இத்தனை ஆண்ட்ஸ்க்கு வந்திருக்காங்க இங்க அப்படி சொல்லிட்டு ஆச்சரியமா பார்த்தாங்களாம். அப்போ ஒரு ஆண்ட்டும் என்ன பண்ணுச்சா, அந்த வாட்டர் மெலன் ஏறுமா, ஒரு பைட் பண்ணுமா, அந்த பீஸ் ஆஃப் வாட்டர் மெலன் எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்குமா. இப்படியே ஒருத்தவங்களா எடுத்துக்கிட்டு போயிட்டே இருந்துச்சாங்களாம். அப்போ அங்க ஒரு கிராஸ் ஹாப்பர் உட்காந்துட்டு, ஐயோ நிஜமாவா இங்கேருந்து எடுக்கிறீங்க, அந்த வாட்டர் மெலன் அப்படியே தான் இருக்கு, ஒன்றும் குறைஞ்ச மாதிரி தெரியலையே அப்படின்னுச்சான் ஒரு ஆண்டி கிட்ட. அப்போ அந்த ஆண்ட்டு, நிஜமாவா, சரி அப்படின்னுட்டு போயிடுச்சான். இப்படியே பல நாள் போச்சான். பார்த்தா அந்த வாட்டர் மெலன் அங்கே இருந்த அடையாளமே இல்லையா. இந்த ஆண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த வாட்டர் மெலனை சாப்பிட்டுட்டாங்களாம். அப்போ அந்த இன்செக்ட்ஸ்க்கு எல்லாம் ரொம்ப அசிங்கமா போயிடுச்சா, அச்சோ நம்ம கலாட்டா பண்ணோமே, இந்த ஆண்ட்ஸாலெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னுட்டு. ஆனா எவ்வளோ ஸ்ட்ராங்கா ஹார்ட் ஒர்க்கிங்காக அழகாக நம்மளுக்கு அதை கிளியர் பண்ணி கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லிட்டு எல்லா இன்செக்ட்ஸும் சேர்ந்து இந்த ஆண்ட்டுக்கு தேங்க்யூ அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கணும், எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விடாமுயற்சியோட ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக முடியாததையும் நம்ம முடிச்சு காட்டலாம். ஓகேவா? சரி, இன்னைக்கு உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சா? இன்னொரு கதை சீக்கிரமா கேட்கலாம். உங்களுக்கு இந்த கதைங்கள்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. பாய்.